ஐயோ, குழந்தைங்க பரதேசி மாதிரி கையை நீட்டிட்டு நிக்கிறாங்களே. பொண்ணு ஊருக்கு போகுது, நீ பயணத்தோட வரலையா? இந்த ஆத்மா இழுப்பு என்ன ஒரே பயணமா அனுப்பிடு கொள்ளுக்கு. பெங்களூர் குளிர்ல போனாருன்னா ஒரே பயணம் தான். எங்க தேவிக்கு துணையா சரவணம் போகட்டுமே. அறிவு இருக்கா? பொண்ணை மாப்பிள்ளை ஒண்ணா அனுப்ப சொல்றியா? ஒன்னா போனா என்னமா 3 ஆயிடுவாங்களா? வாடியா மூடு. பரவாயில்ல மாமா, நானே போறேன். அதானே, படிச்ச பொண்ணு தனியா தாராளம் போகலாம். போயிட்டு வரேன். உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. சரிம்மா. உங்களை விட்டு பிரியறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு தாம்மா. அடிக்கடி லெட்டர் போடுங்க. அவசியம் எழுத சொல்றமா? அட சும்மா ஐயா, பிரிவு என்ன சாதாரணமா? சொல்லி அழட்டுமே. தந்தி மேட்டர் சீரியஸ். என்னடா அது? மாமா, தேவிக்கு தந்தி வந்திருக்கு. பிரிச்சு பாக்குறேன். மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியேட்லி. ராமசாமி தந்தி அடிச்சிருக்காரு. ராமசாமி உங்க அப்பா, உங்க மதர் சீரியஸ். சரவணா நிக்கியா, உங்க மாமியார் சீரியஸ். ஐயோ, ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட். பாவம் ஜானகி, வாங்க நாம எல்லாம் புறப்படலாமே. நெவர் இம்பாசிபிள். அவன் வீட்டு வாசப்படி நான் ஏற மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க யாரல? ஷட் அப். அப்போ சரவணனாவது செகண்ட் ஷட் அப். என்னங்க மாப்பிள்ளைங்கிற முறைக்கு அவன் போய் பார்க்க வேண்டாமா? படுத்திருக்கிறவ ஜானகி, அவ என்ன உங்களுக்கு எதிரியா? மருமகன் போய் பார்க்கலன்னா அந்த மகா பாவம் நம்மள சும்மா விடுமா? நிச்சயமா வராது மாமா. நம்ம வீட்லயும் தங்கி அடிக்கிற அளவுக்கு யாராவது படுத்துருவாங்க. எனக்கு சின்னம்மா. I don't want this மயான காண்டம். சரவணா, நீ போய் உன் மாமியாரை பார்த்து வந்துரு. என்னால போக முடியாது. ஏன்டா? எனக்கு பரீட்சை இருக்கு. பரீட்சைக்கு போனா நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறான். அதுக்கெல்லாம் தயார் பண்ண வேண்டாம். There you are my son, there you are. நல்ல அப்பா அப்பாவை கேட்ட புள்ள. நீங்க பல்லாவர மேல அவன் பறங்கி மேல. டேய், நீ வாமா நம்ம போலாம். இருடா my dear son. Whatever it is, மாமியார் is மாமியார். அதனால நீ போய் பார்த்து தொலைச்சிட்டு வந்துரு. கண்ணா, என்ன மகனே, அவ காலையில 8:10க்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இங்க இருந்து புறப்படுது. அதுல நீயும் தேவியும் பெங்களூருக்கு போய் 12:30 மணிக்கு இறங்குறீங்க. உன் மாமியாரை பார்த்துட்டு தேவி அங்க விட்டுட்டு அதே பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல 2:30 மணிக்கு அங்க இருந்து புறப்பட்டு 6:30 மணிக்கு நீ மெட்ராஸ் வந்து சேர்ற. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா சாயந்தரம் 7 மணிக்கு பிளேன் இருக்குது. அதுல ஏறி 8வது மணிக்கு மெட்ராஸ்க்கு வர்ற. பிளேனுக்கு திடீர்னு டிக்கெட் கிடைக்கலன்னா பஸ்ல புறப்பட்டு வந்து சேர்ற. பஸ்ல ஏத்தலைன்னா டாக்ஸில புறப்பட்டு வந்து சேர்ற. டாக்ஸி மெட்ராஸ்க்கு வரலன்னா லாரியில ஏறி வந்து சேர்ற. லாரி டயர் வெடிச்சிடுச்சுன்னா நீ ராத்திரி 12 மணிக்குள்ள இங்க வந்து சேரலன்னா நானே பெங்களூருக்கு வந்து ஒரு லாரியோ மேல ஏத்தி உன்னை கொன்னுடுவேன். ஐயோ, சென்ட்ரல் போகுது, சென்ட்ரல் போகுது. கொப்பவுக்கு சொத்தா போகுது. சென்ட்ரல் தானே போகுது. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து தானே பெங்களூருக்கு ட்ரெயின் போகுது. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்ட்ரைக்கு. அதனால எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து பெங்களூருக்கு ரயில் விடுறாங்க. அட பாவி, கொஞ்சம் தான் இடிச்சிருப்பியா? பாத்து போயா. நீ எதமா இருக்கியோ, எப்படி இருக்கியோ? அழுகாத. கண்ணில் நீர் வழிந்தால் பக்கெட்ல புடிச்சு வைடா, தண்ணி பஞ்சத்துல உறவும். என்ன கிண்டலா இருக்கா? இப்ப நான் இமிடியேட்டா எங்க அம்மாவை பார்க்கணும். இல்ல அந்த கால்ல இருந்து குதிச்சிடுவேன். அம்மா தேவி, உங்க அம்மாவை நேர்ல பார்த்து நான் சொல்றேன். அவங்க ஆரோக்கியத்துக்கு இன்னும் 50 வருஷத்துக்கு எமங்கிட்ட உங்க அம்மா ஜகா வாங்குவாங்க. நிஜமாவா? சத்தியமா. அப்ப இப்ப நம்ம எங்க போறோம்? குல்மால். அப்படின்னு என்ன? எதுக்கு? எதுக்காக 2 பேரும் இவ்வளவு நாள் ஏங்கனமோ அதுக்காக. ஹோட்டல் குல்மல் பூரோக சொர்க்கம். அங்கு பிறவி கலைஞர்கள், நாடி ஜோசியர்கள், மந்திரவாதிகள், பல்பொடி வியாபாரிகள், ஓடி வந்த காதலர்கள் ஒதுங்குமிடம். அதுதான் ஹோட்டல் குல்மல். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.